தடை வந்துச்சா சொர்க்கத்துக்கு போறதுடைய ஒரு முன்னேற்றத்தை ஒரு மறுமை பேர இது பாதிக்குமா பாதிக்காது என்கிற விஷயத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்லி அனைத்து சித்தாந்தங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு மாடலா திகழ்கிறது. அதே மாதிரி பாருங்க, உலகத்திலே அல்லாஹ் அதிகமான செல்வத்தை ஒரு ஆளுக்கு வழங்கினான், அது மாதிரி யாருக்கும் கொடுக்கலங்கிறான். அவர் யாரே ஒரு இறை தூதர் வேற, சுலைமான் நபி. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் இருக்கு பாருங்களேன், அந்த மாதிரி செல்வம் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. எந்த அளவுக்குலாம் அல்லாஹ் கொடுத்தான், சைத்தான் ஜின்கள் எல்லாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து, ஜின்கள் அவருக்கு முத்து குளித்து, முத்துக்குள்ள கொண்டாந்து அள்ளி கொண்டாந்து கொட்டும் கடல்ல. நம்ம போய் முத்து குளிச்சுட்டு வந்தா ஒரு 4 புறம் குளிச்சா 2 முத்து கூட கிடைக்காது. ஜின்களை கடல்ல இறக்கி விட்டா மூட்டை மூட்டையை அள்ளி கொண்டாந்து தட்டிட்டுமா இல்லையா? அப்ப எவ்வளவு பணம் இருக்குன்னு பாருங்க அவர்கிட்ட. முத்துக்களை அவருக்கு முத்து குளிக்கக்கூடியவர்களை, இன்னும் ஏராளமான வேலை செய்யக்கூடிய ஜின்களை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்ற 21வது சூறாவுல 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை சுலைமான் நபியை சொல்லி காட்டுகிறார்கள். ஊத்தினா மின்குள்ளி செய்யின், தாவூதுக்கு சுலைமான் வாரிசாக வாரிச சுலைமான் தாவூதுக்கு சுலைமான் வாரிசாக அமைந்தவர் சொன்னாரு, ஊத்தினா மின்குள்ளி செய்யின், எல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. வீடா அதுல பஞ்சம் இல்ல, தோட்டமா பஞ்சம் இல்ல, ஆயுதங்களா பஞ்சம் இல்ல, ஆடு மாடு ஒட்டகங்களா பஞ்சம் இல்ல, எல்லாமே அதிகமாக எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னஹாதா லஹுவல் ஃபதுல் முபீன், இது ஒரு தெளிவான அருட்கொடை என்று என்ன செஞ்சாரு சுலைமான் நபி சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது 27வது சூறாவுல 16வது வசனம், அதிலே அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு, ஹாதாமின் ஃபதுல் ரப்பி, இது என் இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை. எதுக்கு கொடுத்திருக்கான் தெரியுமா? லி யபுலுவனி அஷ்குரா மக்பூர், நான் நன்றி செலுத்துகிறேனா நன்றி கெட்டவனா நடக்கிறேனான்னு பாக்குறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இதெல்லாம் என்னை மாத்துதான்னு பாக்குறான். வச்சுக்கிறது தப்பு இல்ல, பணத்தை வச்சுக்கிறது சேர்த்து வச்சுக்கிறது தப்பு இல்ல. இவருடைய பணத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், பக்கத்து நாட்டு ராணி அரசியோட அவங்களை பிடிச்சிட்டு வர்றாங்க. இவர் வலிமை மிக்க ஒரு சக்கரவர்த்தியா இருந்ததுனால அந்த அம்மா இவங்களுடைய அரண்மனையில் நுழைகிறாங்க. யாருடைய அரண்மனையில்? சுலைமான் நபியுடைய அரண்மனையில் நுழையும் பொழுது அந்த அரண்மனையுடைய தரை இருக்குல்ல, தரைத்தளம், அது என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டா, கண்ணாடியில விழுந்துற கண்ணாடியில செய்யப்பட்ட ஒரு தரை, அந்த மாதிரி தரை போட்டிருக்குது. இந்த அம்மா உள்ள நுழையும் பொழுது பாக்குறாங்க, இது தண்ணி நிக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி நிக்கிற மாதிரி அந்த பளபளப்பு இருந்தா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு உயர்தரமான வேலைப்பாடுகள்ல அது செய்யப்பட்டிருக்கு. அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கீழல்லஹா, அந்த பெண்ணிடத்திலே சொல்லப்பட்டது, உதுகுலி சரஹ, இந்த அரண்மனைக்குள்ளே நுழை என்று சொல்லப்பட்டது. பலம்மா ரஅத்துஹு, அந்த அரண்மனையை அந்த பெண் பார்த்த பொழுது, ஹசிபத்துஹு லுஜ்ஜதன், கண்ணாடி போன்ற தண்ணீர் என்று அவர் நினைத்துக் கொண்டு, கஷபத்தன் சாக்கைஹா, அவருடைய கீழாடையை கெண்டக்கால விட்டு கொஞ்சம் தூக்குறாங்க, தண்ணி நனைஞ்சிரும். அதை பார்த்தா தண்ணி மாதிரி இருந்தவன அப்படி காலத்துக்கு, நம்ம ஈரத்துல மலையில் நடப்போம்ல, மலையில் நடக்கிற மாதிரி அந்த அம்மா என்ன செய்யறாங்க, காலத்துக்கு வச்ச உடனே அப்ப சுலைமான் நபி சொல்லி காட்டுறாங்க, இன்னஹு சர்ஹுன் முமர்ரதுன், இது வலுவலி என்ற ஒரு மின் கவாரியில கண்ணாடியிலான தரதாமா, தண்ணி கிடையாதுமா, நீ சும்மா நடந்து வா என்று சுலைமான் நபி சொன்னாருங்கிற செய்தியை 27வது சூறாவுல 44வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி ஒரு அரண்மனையில வாழலாம்னா வாழ்ந்துட்டு போ. சுலைமான் நபி வாழ்ந்திருக்கிறார், அல்லாஹ் எதுக்கு இதை சொல்லி காட்டுறான்? சுலைமான் நபி வாழ்ந்திருக்கான், சலவை கல்லு போட்டு வாழ்ந்துட்டு போங்க. சலவை கல்லு போடலாமா? ராஜஸ்தான்ல இருந்து கல்லு நல்லா கொண்டுட்டு வா, அதெல்லாம் மார்க்க தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம உலகத்தை நமக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்ம தந்ததை யாருக்கு தான்? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் அவ்வளவு படைச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், குல்மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த ஜீனத்தை, அந்த அலங்காரத்தை ஹராமாக்குறவன் யார்? அஹ்ரஜஹுல்லாஹு லி இபாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறதை ஹராமாக்குறவன் யார் என்று 7வது சூறாவுல 32வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். நான் உனக்கு உண்டா இந்த ராஜஸ்தான் கல்லு நீனா கண்டுபிடிச்ச? அந்த கல்லை உண்டாக்குன நான் தானே. எதுக்கு உண்டாக்குன? வேஸ்டா உண்டாக்குன, யூஸ் பண்ணு, அதுக்கு உனக்காகத்தானே நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹராமாக்க எவன் ஹராமாக்குவான் என்றெல்லாம் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அதே மாதிரி இந்த நம்ம நல்ல காரியங்களை ஹைர்னு சொல்லுவோம் அரபியில, கெட்ட காரியத்தை ஷர்ன்னு சொல்லுவோம். மமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரஞ்சரா, அணு அளவுக்கு யார் ஹைரை செய்கிறாரோ அவர் அதன் நன்மையை அடைந்து கொள்வார். காசையும் அல்ல ஹைருங்கிறான், நல்ல அமல்களை ஹைர் சொல்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்கள் என்ன செய்யறான், ஒருவன் மரணிக்கும் பொழுது ஹைரை விட்டு சென்றால், மரணிக்கும் போது எதை விட்டு சொல்லுவான்? ஹைரை விட்டு சென்றால் வாரிசுகளுக்கு வசியத்து செய்து விட்டு செல்லட்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத்,
உங்கள ஒருத்தருக்கு மரணம் வந்து விடுமையானால் இன்தரக்க ஹைரன், அவன் ஹைரை விட்டு சென்றால், ஹைரண்டா சிறந்ததை விட்டு சென்றால், அல் வசியத்துல் வாலிதைன், பெற்றோருக்காக வசியத்து செய்து விட்டு செல்ல வேண்டும். இந்த சட்டம் பின்னாடி மாற்றப்பட்டுச்சு. வசியத்தெல்லாம் பெற்றோருக்கு செய்யக்கூடாது. அது வாரிசு சட்டத்தில் பெற்றோருக்கு கிடைச்சிடும். இந்த வாரிசு உரிமை சட்டம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள வசனம் அது டாபிக் இல்ல, சட்டத்துக்காக இது சொல்லல. மேட்ரு என்னன்னு கேட்டா ஹைருங்கிறான்ல, ஹைர் கெட்டதை போய் ஹைருன்னு யாராவது சொல்லுவாங்களா? சிறந்ததுன்னு சொல்லுவாங்களா? ஒரு அமலுக்கு தொழுகையை ஹைருங்கிறான் அல்ல, நல்ல நல்ல காரியங்களை ஹைருங்கிறான், அதோட சேர்த்து எதையும் ஹைருங்கிறான், இந்த பணத்தையும் ஹைருங்கிறான் அல்ல. அதே மாதிரி ஒமா அன்ஃபக்து மின் ஹைரின், இது வந்து 2வது சூராவில் 180வது வசனத்தில் இருக்கிறது. ஒமா அன்ஃபக்து மின் ஹைரின், ஹைரில் இருந்து நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும், காசு அல்லாஹ் சொல்றான், காசுக்கு அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன? ஹைர். நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது வந்து பெற்றோருக்கு செலவு செய்யுங்க, சொந்தக்காரங்களுக்கு செலவு செய்யுங்க என்று 2வது சூராவில் 215வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்துல வந்து 2வது சூராவில் 272வது வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான். அதனால பொருளாதாரம் என்பதும் மார்க்கத்தில் என்ன இல்ல, தடை கிடையாது. இதெல்லாம் வந்து உலகத்தை விட்டு ஒதுங்கிடணும் கடவுளுக்காகங்கிற ஒரு சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாட்டுக்காக இதை சொல்லி காட்டுறோம். அது தப்புன்னு இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமே, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்கலாம், ஒரு அமல்லாம் குறைக்க சொல்லிவிட்டீங்க அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. அதாவது நம்முடைய இந்த போதனையுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், மார்க்கம்ங்கிற பேர்ல அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை செய்யுங்க, அனுமதிச்சதை செய்யுங்க, கூட குறைய செய்ய நீங்கள் நல்லா விரும்பினால் நிறைய தரஜா நிச்சயமா இருக்கிறது. ஆனால் அது உங்களுடைய மனைவியை பாதிக்க கூடாது, உங்க புள்ள குட்டிங்களை பாதிக்க கூடாது, உங்க ஆரோக்கியத்தை பாதிக்க கூடாது, உங்க கண்ணை பாதிக்க கூடாது, உங்க உறுப்புகளை பாதிக்க கூடாது. அந்த அளவுக்கு தான் கூடுதலான வணக்கத்தை வச்சுக்கிறேன்னு அப்படிங்கறது அர்த்தமே தவிர எல்லாத்தையும் விட்டு சும்மா இருந்தாலும் நல்லா கருணை செஞ்சிருவான்னு விளங்கிட கூடாது. அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கண்டிப்பா என்ன செய்யணும், இந்த கடைப்பிடிச்ச ஆகணுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பொருளாதாரம், பொருளாதாரத்துக்கு லைசன்ஸ் இருக்குது, பூந்து விளையாடுவோம் அப்படின்ட்டு அதையே லைஃப் ஆக்கி அல்லாஹ் மறந்துட முடியுமா? அதை சொல்லக்கூடிய அல்லாஹ் வந்து அது கவுண்டரையும் சேர்த்தான் சொல்றான். சில பேர் சொல்ற மாதிரி பொருளாதாரமா வேணாம்னு சொல்ற அந்த சித்தாந்தத்தை இஸ்லாம் ஏத்துக்கிறாது. சில பேர் சொல்ற மாதிரி பொருள் முதல் வாதம் பண்றாங்களே, பொருள் தான் எல்லாமே, மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு பணத்தை தவிர மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம் நினைக்கிறாங்களே, அதையும் இஸ்லாம் மறுத்து நடுவுல சொல்றது. என்ன சொல்லுது? காசுலாம் தேவைதான், ஆனா ஒரு அளவுல, அது ஒரு லிமிட்ல வச்சுக்க. பேராசைப்பட்டுக்கிட்டு நாய் மாதிரி என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது. அது வந்து அதிகம் வந்தவன அல்லாஹ் மறந்துடக்கூடாது, அதிகம் வந்தவன திமிர் வந்துடக்கூடாது, அதிகம் வந்தவன கர்வம் வந்துடக்கூடாது, அதிகம் வந்தவன அடுத்த ஆளுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய கஞ்சத்தனம் வந்துடக்கூடாது. அது மாதிரியான விஷயங்களை ஒரு நெறிப்படுத்துற வேலை இஸ்லாம் சொல்லுகிறது. அதையும் கவனத்தில் நம்மளை சம்பாதிக்க சொல்லிட்டாங்கன்னு அதே ஒரே கடையில ஃபுல்லா உட்கார்ந்து வீட்டுக்கும் வராம பள்ளியாசலுக்கும் வராம தீனுடைய இபாதத்துகளை விட்டு போனா அந்த அர்த்தத்தில் கிடையாது. அதுக்கு நெறி இருக்கிறது. அல்லாஹ் எச்சரிக்கை அப்படி சொல்றான். இதெல்லாம் அனுமதிக்கிற அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வாழமும் தெரிஞ்சுக்கிறங்க, அன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் ஒரு சோதனை. சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தர்றான், செல்வத்தை தர்றான்னு சொன்னா இதுக்கு பிறகு நீ எப்படி நடக்கிற, நல்ல சம்பாரி, எப்படி சம்பாதிக்கணும், இது நம்மளை இறைவனிடமிருந்து பிரட்டிடக்கூடாது, இறை நினைவிலிருந்து மாற்றிடக்கூடாது, நம்முடைய வணக்கங்களை குறைக்கிறதுக்கு போல அதிகரிக்கிறதுக்கு உதவணும். வணக்கங்களை இறை நினைவிலிருந்து. அப்புறம் சுலைமான் நபி தடுமாறினாரா? அவ்வளவு கொடுத்த பிறகு என்ன பண்றாரு, தெளிவா சொல்றாரு, இதெல்லாம் நான் பெருமை அடைய மாட்டேன், இது நான் நன்றி செலுத்துகிறேனா, நான் நன்றி கெட்டவனா இருக்கிறேனா டெஸ்ட் பண்றான்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி சுலைமான் நபியாக நமக்கு இருக்க முடிந்தால் தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா பிரட்டிரும் என்கிற எச்சரிக்கையும் சேர்த்து என்ன செய்து இஸ்லாம் சொல்கிறது. இது வந்து ஃபித்னாங்கிறது 8வது சூராவுல 28வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அல்மாலு ஒல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த பிள்ளைகளும் செல்வங்களும் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி பொருள்கள் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நல்லறங்கள் இருக்கிறத அது இதை விட சிறந்தது. அதை விட சிறந்ததுக்காக இதுக்காக அதை விட்டுக்கூடாது, எதை விட்டுறக்கூடாது. காசு பணம் சிறந்தது, அதை விட எது சிறந்தது என்று சொன்னால் அது சிறந்தது. மறுமை வாழ்க்கை சிறந்தது. மறுமை வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு வந்து இது நின்றாலும் இது தூக்கி போட்டுறணும். மறுமை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு வச்சுக்க, மறுமை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு ஆசைப்பட்டுக்க, மறுமை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு தேடிக்க. அதையே பாதிக்கிற அளவுக்கு ஒன்றைய மனநிலை மாறிவிடுமையானால் சம்பாதிக்க இறங்கியாச்சு. லஞ்சம் கொடுத்து சம்பாதிக்கிறது, கலப்படம் செஞ்சு சம்பாதிக்கிறது, எவன் எக்கேடு செத்தாலும் சரின்னு சொல்லிட்டு மக்களை கெடுக்கக்கூடிய வகையில் சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, மோசடி சம்பாதிக்க சொல்லிட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீ வந்து அங்க போயிடும். அங்க வந்து மைனஸ் ஆகிக்கிட்டு இங்க சம்பாதிக்கப்படாத.
அங்க மறுமையை இழந்துட்டு என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாதுங்கிற ஒரு நிறைய சொல்லுமே தவிர ஆசையை சுத்தமா அறுத்துப்படு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல. ஆசையை நெறிப்படுத்திக்க, ஆசைக்கு ஒரு லிமிட் பண்ணிக்க, ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். இது 18வது சூறாவுல 46வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். குழந்தைகளும் செல்வங்களும் அது இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி பொருள்கள் தான். ஆனால் ஒரு பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க, பாக்கியாத்து சாலிஹாத்திற்கு நிலையான நல்லறங்கள் இதுதான் இறைவனிடத்தில் சிறந்தது, இதை விட சிறந்தது. அந்த கவனத்தில் வச்சு காசு தேடிக்க அப்படிங்கிறதையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஜுகினல் இன்னாசி, மனிதர்களுக்கு அழகாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களை விரும்புவது, ஒல்பனீன், பெண்கள் ஆண்களை விரும்புவதுன்னு வச்சுக்கிறேன், ஒல்பனீன் பிள்ளைகளை